பாடிய ஸ்ருதி பிரசாந்த் குணராயசிங்கம் அவர்களுக்கு மீண்டும் உங்களது பலத்த கரவசங்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களது கரவசங்களும் ஆக்கமும் ஊக்கமும் தொடர்ந்தால் அவர்களுடைய கலை பயணம் தொடரும். ஆகவே அதை மறக்காமல் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த இசை விருந்தில் இறுதியாக ஒரு சோங் வருகிறது என்று அந்த பாடல் ஆகவி அசோக்குமார் பாட போகின்றார். தங்கச்சி பாட அண்ணா ராம்செல் வருகின்றார். ஆகாஷ் அசோக்குமார் இங்கே உள்ளது பலத்த கரகோஷங்கள். ரஹ்மானின் இசையில் வெளிவந்த முதல் திரைப்படம் ரோஜாவில் இருந்து மென்மினி பாடிய சின்ன சின்ன ஆசையை தனது மழலை குரலில் பாட வருகிறார். இதுவும் அவருக்கு முதல் மேடை. இங்கே உள்ளது பலத்த கரகோஷங்கள். சின்ன சின்ன ஆசை சிறு சிறு ஆசை
சின்ன ஆசை பாடலை உங்களுக்கு வழங்கிய ஆஷா அசோக்குமாருக்கு உங்களுடைய பலத்த கரவசங்கள் மீண்டும் வரும் முறை. அதோடு ஒரு சிறிய இசை விருந்து முதல் தடவையாக இவ்வளவு பாடல்கள் ட்ராம்ஸ் வாசிப்பவரெல்லாம் இணைந்து உங்களுக்காக அந்த இசை விருந்தை வழங்கியிருந்தார்கள். இப்படி ஒரு மேடை தமிழ் இசை கலா மன்றத்தில் அரங்கேறியிருக்கிறது அவர்களுடைய முதல் அரங்கேற்றம். ஆகவே அனைவருக்கும் நன்றி. இப்போ எங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து இசை கச்சேரியில் பங்கு பெற்றிய 3 பேருக்கு நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம். ஒரு அப்ரிஷியேஷனாக அவர்களை மேடைக்கு அழைத்து இந்த சர்டிஃபிகேட் வழங்கப்படுகிறது. அஞ்சனா சேந்து ரமேஷ், அஷ்மிதா ஐந்திரன் மற்றும் அனுஷ்கா சேது ரமேஷ் ஒரு மேல வச்சுக்கொண்டு இந்த இடம் கிட்ஸ். இதில் ஒரு முக்கியமான அறிவித்தல் என்னன்னு சொன்னால் எங்களோட கோவில் கடவைக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கிறது, கோவில் கடவை உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து இந்த நிகழ்ச்சி லைவாக போய் கொண்டிருக்கிறது. ஆகவே பல நாடுகளிலும் இருப்பவர்கள் நாங்கள் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக இந்த இசை விருந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயமா இல்லை. அதாவது வந்து எல்லோருமே புதிய பாடல்களாக அறிமுகமாகி புதிய இசைக்கலைஞர்களாக அறிமுகமாக இருந்தார்கள். இதற்கான பயிற்சி வந்து பல காலமாக பல மாதங்களாக சென்று கொண்டிருந்தது. அவருடைய பேரண்ட்ஸ் அவர்களை பல தூரங்களிலிருந்து 2 hours எல்லாம் ட்ரைவ் பண்ணி வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அவங்களுக்கு எடுத்து வந்தார்கள். இதில் முக்கியமாக 2 பேருக்கு நாங்கள் இந்த இடத்துல அப்ரிஷியேஷன் செய்யணும். அதில் முதலாவதாக வந்து இந்த ட்ராம்ஸை பயிற்றுவித்த நிரோஷன் கருணைநாதன். உங்களுக்கு தெரியும், நிரோஷன் கருணைநாதன் அவர் வந்து எங்களுடைய மேடையில் வந்து தவழ்ந்து வளர்ந்து இன்றைக்கி வந்து எங்கட பள்ளிகளுக்கு வந்து அவர் வந்து வாத்தியங்களை வந்து பயிற்றுவிக்கிறார். நிச்சயமாக அவங்களுடைய அப்ரிஷியேஷன் பாராட்டுகள் அவரை கட்டாயம் கொடுக்க வேணும். அது மாத்திரமில்லாமல் அவர் வந்து பல இசைக்கலைஞர்களை வந்து இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் டொரண்டோவில் பல பிரபலமான மேடைகளில் வந்து பல இசை குழுக்களுக்கு வந்து அவர் வந்து ட்ரம்ஸ் கலைஞராகவும் பணியாற்றி வருகிறார். இப்பொழுது அவருக்குரியான அந்த கௌரவத்தை அவருடைய மாணவர்களை வழங்குவதுதான் சிறப்பாக இருக்கும். ஆகவே சார்ஜன் மற்றும் ஆகாஷ் அவர்களுக்கான அந்த ஒரு சில ஒரு பாராட்டை வழங்க இருக்கிறார்கள். ட்ரம்ஸ் மாஸ்டர் எங்களுடைய நிரோஷன் கருணைநாதனுக்கு எங்களது நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களது கைதொட்டல்கள் தொடரட்டும். கைதட்டல்கள் நின்றுவிட்டது. நன்றி ஆகாஷ் அசோக்குமார், நன்றி சார்ஜன் அசோக்குமார். அடுத்ததாக இந்த இசை விருந்துக்கு இன்னொரு ஆணிவேராக முழுமூச்சோடு இறங்கி இந்த பாடகர்களுக்கு வந்து ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த எங்களுடைய கோவில் கடவையினுடைய பிள்ளை இதே மேடையில் தவழ்ந்து வளர்ந்து அதே மாதிரி இன்னைக்கு வந்து வயலின் வோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்களை பழகி கொண்டிருக்கிறார். அதில் எங்கட பிள்ளைகளை அவர் பழக்கி இந்த மேடையில் ஏற்றிய ஆரதி சூரியகுமாருக்கு அவரது மாணவியல் வந்து ஒரு சிறிய அப்ரிஷியேஷன். ஸோ ஆரதி சூரியகுமார், ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். இந்த ஒரு கௌரவிப்பை வழங்குவதற்கு ஆரதியோட மாணவிகள் ரோட்டா சொல்லலாம் ஆஷா அசோக்குமார் மற்றும் தர்ஷன் ஆகவி அசோக்குமார். எங்கே உள்ளது பலத்த கரவசங்கள்? இந்த முறை ஆரதி சூரியகுமார் எடுத்த பரிணாமங்கள் வந்து வெவ்வேறு. நடன ஆசிரியர், பாடல், வோக்கல் ட்ரைனர், அப்புறம் வயலின் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி டேலண்டட் ஆரதி சூரியகுமார். வெரி ப்ரௌட். அப்படிதானே கோவில்படை மக்களே, உங்களது பலத்த கரவசங்கள். மிக்க நன்றி அனைவருக்கும். இது வந்து நான் பண்ணினது வந்து இப்போ யங் கிட்ஸுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நான் I'm just so proud of them. எனக்கு இப்போ முந்தைய ஸ்டேஜ் இருந்த வழியாக I feel this far.
learn from me, get more stage. Not just these kids, all the kids everywhere. So, நீங்க இவ்வளவுக்கு நீங்க அவன் மேடையில் வந்து கட்டினாதான் they know அவளுக்கு என்ன talent இருக்கு, டான்ஸ் இருக்கலாம், வயலினா இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம். So I hope they enjoyed it. I hope you guys enjoyed it. But அதில் வந்து சொல்லுங்க, like you know, the more you put them on the stage and the more you support them, they'll find their own talents, and I'm very proud of them for what they have done. இந்த கண்ணீர் வந்து ஒரு ஆனந்த கண்ணீர், அதே நேரத்தில் வந்து அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கிங். இந்த ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், இந்த ஹார்ட் ஒர்க் வந்து இப்போ ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்கிறதுலாம் வந்து ஒரு சிம்பிளான விஷயம் இல்லை. அது மிஞ்ச பிறந்த பிள்ளைகளுக்கு, அது தமிழாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதுக்கான எஃபர்ட் எடுத்து செய்யணும். இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன்ஸ் வந்து இவையில் தான். இவைகளுக்கு வந்து இந்த சப்போர்ட்டை நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால், எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இந்த விஷயத்தில் ஈடுபடணும் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ஈகோட வந்து நீங்கள் பிரிஞ்சு போகிறதால இது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு இந்த மேடையை நாங்கள் காண்கிறோம். ஆகவே தயவு செய்து உங்களுடைய கோபதாங்களை மறந்து, ஈகோ மறந்து எல்லோரும் ஒன்றாக செய்து இந்த நிகழ்ச்சி இன்னும் வருங்காலத்தில் இன்னும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் மன்றாடியே வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கொள்ளலாம். அதுக்காக நான் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு டின்னர் எடுக்காமல், சாப்பாடு எடுக்காமல் கிட்டத்தட்ட ஒரு 3 hours வந்து நின்ற நிலையில் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறது எல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஸோ இதுக்கு பின்னால் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நடக்குது என்பதை நீங்கள் கட்டாயம் உணரணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்து உங்களுக்காக இவ்வளவு நேரம் வந்து இசையில் மூழ்கிய உங்களை நடனத்தில் அசத்த வருகிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள். அடுத்தது வந்து ஒரு அழகான ஒரு குட்டி டான்ஸ், அதாவது குட்டிகள் தான் வந்து ஆட போறீங்க. அந்த நடனத்தை வழங்குவதற்கு வருகிறார்கள் மேகவி பிரசாந்த், நவ்யா நகுலேந்திரன், வைஷ்ணயா நகுலேந்திரன், விஷ்மகி முரளிதாசன், தாஜஸ்வி முரளிதாசன், ஸ்ருதி பிரசாந்த் புனராயசிங்கம். இங்கே உங்களது பலத்த ஹரவசங்களோடு முட்டி சாங்ஸ், ஃபியூஷன் சாங்காக இருக்கும், பார்த்து மாடுங்கள். நன்றி. குட்டி முட்டி பால் குடிக்கும் கண்ணு குட்டி போல நாங்க தொட்டிக்கு
ஆகவி அசோக்குமார், விஷ்மகி முரளிதாசன், ஸ்ருதி பிரசாந்த் குணராஜசிங்கம். நான் பார்த்தீங்களா அந்த தயக்கத்தில் பேப்பரை மாற்றி வச்சுட்டேன். பாட்டை பார்த்து டான்ஸ் மட்டும் வெளியே மட்டும் மாற்றிட்டு இருந்தேன். ஐயோ, சின்ன ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்டு அடுத்த பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு. மேகவி பிரசாந்த், நவ்யா நகுலேந்திரன், வைஷ்ணயா நகுலேந்திரன், விஷ்மகி முரளிதாசன், தாஜஸ்வி முரளிதாசன், ஸ்ருதி பிரசாந்த் குணராஜசிங்கம் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு பலத்த கைத்தட்டல். இந்த அருமையான ஃபியூஷன் டான்ஸ் வந்து இதுக்குரிய ப்ராக்டிஸும் நீண்ட நாட்களாக சென்றது. இதில் ஆடிய அனைவரும் முதல் தடவை ஆடியவர்களாக தான் இருக்கிறார்கள். இந்த முதல் ஆடியவர்களுக்கு குருவாக மீண்டும் இருக்கிற நான் சொன்ன மாதிரி ஆரதி சூரியகுமார், மல்டி டேலண்டட் ஆரதி சூரியகுமார் தான் இதுக்குரிய கோரியோகிராஃப். ஸோ அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை முன்னி சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற என்ன விருந்து? சாப்பாடு. அது என்ன பாட்டுன்னா புது கவிதை படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வெள்ளை புறா ஒன்று பாட வருகிறார் ஆரதி சூரியகுமார் மற்றும் பிரசாந்த் சர்க்குணநாதன். ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் them.
விஸ்வகி முரளிதாசன், ஸ்ருதி பிரசாந்த் குணராஜசிங்கம், ஆகாஷ் அசோக்குமார், தர்ஷிகா தர்ஷன், சாருஜன் தர்ஷன், தர்ஷியா தர்ஷன். நன்றி. இயங்கியுள்ளது பலத கரவசங்களோடு.
ஓகே, நடன புயல்கள் அட்டகாசமான ஒரு நடன விருந்தை உங்களுக்காக வழங்கியிருந்தார்கள். அந்த மாதிரி வேற மாதிரி இப்ப நடன புயல்கள் யார் யாருன்னு மீண்டும் மறுபடி பார்க்கலாம். அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷங்கள். ஆகவே அசோக்குமார், விஷ்ணுமதி முரளிதாசன், ஸ்ருதி பிரசாந்த் குணராய சிங்கம், ஆகாஷ் அசோக்குமார், தர்ஷியா தர்ஷன், சாருஜன் தர்ஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாணவர்களும் மல்டி டேலண்டட். அவர்கள் பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள், நிறைய விஷயம். ஸோ உங்களுடைய அப்ரிசியேஷன் அவர்கள் நிச்சயமாக தேவை. இப்போ நீங்க பார்த்தது நடன புயலை தானே. இப்போ தனியை வந்து ஒரு நடன சூறாவளி வருகிறார். அந்த நடன சூறாவளி யாருன்னு நினைக்கிறீங்க? வேற யாரு? எங்களோட குட்டி 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 ஐயோ குட்டி என்னடே வருது. ஹரிஷ்வன் நகுலேந்திரன். கரிஷ்வன் நகுலேந்திரன், எங்க எங்களது பலத்த கரகோஷங்கள். இதோ நடன சூறாவளி. சூறாவளி இப்படி மெதுவா தான் வரும். ஆனா பாருங்க, கண்ணில கண்ணை மூடி தியானம் செய்யுங்கள். உங்கள் கண் முன்னால் சூறாவளி இப்பொழுது வரும். அவன் யோசிக்கிற யோசிக்கல தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்ற ஆட்டம். கண்ணாடி வேற சுவங்க. லேட்டா வந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்டா வந்திருக்காரு. hero. Never get to that, you know what I said.
வாவ் கேக்குதா? Okay. Oh my God. என்ன சொல்ல நடன சூறாவளி நீங்க வேங்க பூமே படிச்சது தெரியுமா? சுனாமி, நடன சுனாமி அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுல நான் ஒரு கிரெடிட் எடுத்துக்கொள்றேன். இவர் வந்து டான்ஸ் ஆட மாட்டாருன்னு அப்பா சொன்னார், மகளால மாட்டம் கூட்டி கொண்டு வந்தார். ஆனா இவர் சும்மா ஆடுவார்னு சொன்னார். அந்த ஆடின ஆட்டத்துல நான் தான் சொன்ன கட்டாவே இந்த டான்ஸ் மேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகவே அந்த கிரெடிட் நான் எடுத்துக்கொள்றேன். என்ன செகண்ட் சான்ஸ் கேட்கிறாரு அங்க ஒரு வாள், ரெண்டாவது பார்க்கணும். ஓ இல்ல அவன் வேறு ஏதோ கதைக்கிறான். சரி, இப்ப அடுத்த நடனத்துக்கு வர போறோம். இப்ப தம்பி வந்து பொல்லாதவன் டான்ஸ் தூள் குழப்பிட்டார். இப்ப அடுத்ததாக இரு பெண்மணிகள் வர போறார்கள். அதை வீட்டில் இருந்து அவர்கள் உங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் தர போறார்கள். என்னென்ன பாடல்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ்? நிலா காய்கிறது மற்றும் திமி திமி, இந்த 2 பாடலுக்காகவும் நடனத்தை வழங்குவதற்கு வருகிறார்கள் நவ்யா நகுலேந்திரன் மற்றும் வைஷ்ணயா நகுலேந்திரன். எங்கே உள்ளது பல தகரோசங்கள்?
சரஸ்வதிகள் அவர்களுடைய அழகான அபிநயத்தால் உங்கள் அனைவரது மனங்களையும் நிச்சயம் கொண்டு கொண்டிருப்பார்கள். ரொம்பவே கிரேஸ்ஃபுல்லா, ரொம்ப டேலண்டடான கிட்ஸ். அவர்களுக்கு உங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நவ்யா நவேந்திரன் மற்றும் வைஷ்ணயா நகுலேந்திரன். அடுத்ததாக பாடல் ஒன்று உங்களுக்கு அந்த பாடலை தருவதற்காக நாங்கள் மேடைக்கு அழைப்பது முரளி சுப்பா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா அப்படின்னு அம்மா பாடலோடு வருகிறார் முரளி. இங்கே உங்களது பலத்த கரகோஷங்கள். குட், தேங்க்யூ. சேது ஒன்னாண்டு ஒரு ரிக்வெஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட் அவர் என்ன கூப்பிட்டபடியாக எங்களோட ஊர் ப்ரோக்ராமுக்கு வந்துக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல வடிவாக பிள்ளைகள் எல்லாம் வடிவாக செய்து கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள். மேலும் இன்னும் நல்ல நல்ல நிகழ்வுகள் நெக்ஸ்ட் இயர் எதிர்பார்க்குறோம் நாங்களா. தேங்க்யூ. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்றாலும் தாய் போலே தாங்க முடியுமா? ஆயிரம் உறவுகளை தேடி வந்தே நின்னாலோ தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைத்தறிந்த யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பா. இளவட்டமான பின்னும் எண்ணெய் குச்சி குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர உச்சி குட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா, பிங்கி வீரந்தகம் கழிப்பா, பிள்ளைக்கு சோறு தின்பா. பல்லு முளைக்க நெல்லு மூளையா மெல்ல மெல்ல தான் தீரி விடுவா. பல்லு முளைக்க நெல்லு மூளையா மெல்ல மெல்ல தான் தீரி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறது. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? மண்ணில் ஒரு செடி முளைச்சா மண்ணுக்காக பேச வந்தால், உன்னை பெற துடி துடிச்சா அன்னைக்காக தூகம் வந்தால். சூரியனை சுத்திக்கிட்டே தன்னை சுற்றும் பூமியம்மா, பெத்தெடுத்த பிள்ளையை சுத்தி வித்துக் கொள்ளும் தாயேயம்மா. கர்ப்பத்தில் நனைந்த உன்னை நுட்பமாக்கும்
ரசிப்பா பேதை போல வள்ளிருப்பா மேலையா உன்னை வளர்ப்பா என்ன வேண்டும் இனி உனக்கு அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கும் என்ன வேண்டும் இனி உனக்கு அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கும் உன்னையும் இல்லை ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவு ஒன்ன தேடி வந்தேன் தாய் போலே தாங்க முடியுமா உன்னையும் என்னையும் படைத்தறிஞ யாரடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறதா பாட்டு சமர்ப்பிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக வந்து ஒரு அசத்தலான பாட்டோடு ஒருத்தர் வந்து பாட போறார். சொந்தம் 16 படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசை அம்மன் கோவில் தேரலுக்கு பாட்டு பாட வருகிறார் பிரசாந்த் சக்குனநாதன். ஒரு பலத்த கைத்தட்டலோடு லெட்ஸ் வெல்கம் ஹிம்.
சத்யநாராயணன் அவர்களுக்கு. தேங்க்யூ, நன்றி. சரி, அடுத்த பாடலை பாடுவதற்கு வருகின்றார் ஆரதி சூரியகுமார். அவர் கஷ்டமான பாடலை எடுத்து பாட வருகிறார். அவருக்கு அதெல்லாம் கல்கண்டு சாப்பிட்ற மாதிரி இங்கே உங்களது பலத்த கரகோஷங்கள். ஆரதி சூரியகுமார். ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படுக்க மன்னவனே பனி துளிய போல
படைக்க என்னவனே மாறி போன போதும் இது வேறு போகும் மாறி மாறி கூட்டும் இது யாரு உணர்ந்திடாதே பாசம் வைத்ததாக நீ பயிரை காக்கவில்லை பயிரை காக்க போதும் வீண் பழியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா வீண் வழிகள் தீட்டிடுமா பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படிக்க மன்னவனே பனி துளிய போல குணம் படைக்க என்னவனே நெஞ்சம் என்னும் கூடு அது நெருப்பு வைத்ததாறு துன்பம் வந்த போதும் அதை கொடுப்பதில்லை யாரு கலக்கும் போது தேரு அது நெழியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருப்பம் போவதாரு வெந்த பின்னும் ஆறிடுமா வேதனைதா தீவிடுமா பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படிக்க வந்தவனே பனி துளிய போல குணம் படிக்க என்னவனே மையலிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படிக்க மன்னவனே பனி துளிய போல குணம் படிக்க என்னவனே நன்றி. மன்னிக்கவும், அவர்கள் அவசரம் தேவை கருதி விடைபெற்று சென்றதால் இந்த சர்டிபிகேட்டை வழங்குவதற்கு நாங்கள் கோவில் கடவை பீப்புள் அசோசியேஷன் கனடாவினுடைய பிரசிடென்டை வரவேற்கிறோம். மேடைக்கு சியோன் தம்பதி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். ஆஷா அசோக் குமார், ஆகாஷ் அசோக் குமார், அடுத்ததாக ஆகவி அசோக் குமார், நவ்யா நகுலன், நவ்யா நகுலேந்திரன், வைஷ்ணயா நகுலேந்திரன்,
ஜீவன் நகுலேந்திரன். பொல்லாதவன். இதில் ஒரு சூறாவளி. சுனாமி. அதுக்கு இது வந்து நீங்க தொடர்ந்து கைதட்டலாம். அவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. நன்றி. ஸ்ருதி குணராஜசிங்கம். ஸ்ருதி பிரசாந்த் குணராஜசிங்கம். ஓகே, வந்தாச்சு. மேகவி பிரசாந்த். மேகவி பிரசாந்த். பிஷ்மகி முரளிதாசன். தாஜஸ்ரீ முரளிதாசன். தர்ஷியா தர்ஷன் வினோத். சாருஜன் தர்ஷன் வினோத். கைதட்டலாம். ஸ்ரீ பாலச்சந்திரன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு வாழ்ந்துருப்பீங்க. அதாவது அறுசுவை உணவில் வந்து கடைசியாக வந்து இனிப்பு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுமாரி இந்த நிகழ்ச்சியில் கடைசியாக வந்து ஒரு இனிப்பான விடயம் என்னென்னா, இதுவரைக்கும் கோவிட் மக்கள் மன்றம் கனடா வந்து தற்போதைய உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்களால் வந்து அது வந்து ஒரு என்ஜிஓ அமைப்பாக மாறி இருக்குது. அதுக்காக செயற்குழு உறுப்பினர்களுக்கு வந்து நாங்கள் பாராட்டுகளை தெரிவிக்கலாம். அதனால எல்லாருமே கரகோஷம் மூலமாக அவங்க பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இதுமாரி கணக்கு விடயங்களை செய்ய சொல்லி செயற்குழு உறுப்பினர்களுக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. நிகழ்வின் இறுதியாக நன்றி உரையை வழங்க வருகிறார் நர்மதன் சேவோன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் கோவிக்கட மக்கள் மன்றத்தின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை கலந்து கொண்ட எமது ஊர் குழந்தைகளை பாராட்டுவதோடு அவர்களது பெற்றோர்களையும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து குழந்தைகளும் பயிற்சி கொடுத்து மேடை ஏற்றிய ஆரத்தி சூரியகுமார் அவர்களுக்கு எங்கள் நன்றிகள். அதோடு இன்று ஒலி அமைப்பு வழங்கிய மண்டப உதவிகளையும் வழங்கிய தமிழ் இசை கலா மன்றத்துக்கும் எமது மிக்க நன்றிகள். இன்றைய விழாவுக்கு உணவு வழங்கிய அமேசிங் பேங்க்வெட் சர்வீஸ் கேட்டரிங் நிர்வாகத்துக்கும் எமது நன்றிகள். இன்றைய விழாவுக்கு வீடியோ ஒளிவு பதிவு செய்த நகுலன் அவர்களுக்கும் எமது மன்றத்தின் சார்பில் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த விழாவில் பல்வேறு உதவிகளை வழங்கிய அனைவருக்கும் எமது நன்றிகள். Alright, now we're going to do this in English, okay? Hello everyone. Thank you for your time today thank you for taking your time today to attend this special event hosted by the one and only COVID Kadawa People Association Canada. Your presence and enthusiasm made the occasion truly special. First off, I would like to start by thanking our COVID Kadawa children and their parents for their tremendous efforts and involvement to deliver a variety of amazing performances to our community members. A special thanks to Arati Suryakumar for taking the initiative to coordinate and coach the children for their performances. Let's give it up for her. On behalf of COVID Kadawa People Association Canada, I would like to thank the following vendors:
Thank you to Tamil Isai Mandram for the light and sound systems. Thank you to Amazing Banquet Service Catering for the amazing food. Thank you to Navya Videos and Photos for capturing the cherished moments here today. And lastly, we would like to thank each and everyone who has contributed time and efforts to make this event possible. Have a good night, everyone. Periya Nandri, Shavanikum, Prashantikum, Thiruvittu kolrom. Give it up for these two guys. Thank you. No worries. இப்போ நர்மதன் ரைட், நர்மதனுக்கு நன்றி. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட நிறைவு பெறுகிறது. அதாவது யங் ஜெனரேஷன்ஸ் இப்படி வந்து முதல்ல வந்து ஸ்பீச் பண்ணின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது நல்ல ஒரு குட் ஸ்டார்ட். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த கோவில் கடவை நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக வரும் இடங்களில் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கோவில் கடவை சித்தி விநாயகர் ஆலய பிள்ளையாரையும் வேண்டிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வேண்டிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி இன்றைய நிறைவுக்கு வருகிறது. என்னுடைய கோ ஸ்டார் ஷாமணிக்கும் தேங்க்யூ. குட் நைட் எவ்ரிவன்.